வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னோட புக்ஸ் கலெக்ஷன் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டேன். இதுதான் நான் வச்சுருக்க என்கிட்ட இருக்க கொஞ்சம் புக்ஸ் தான் இது. இதெல்லாம் நாங்கள் போகிற இடம் எல்லாத்துலேயுமே ரொம்ப தேடி எடுத்துகிட்டு வர்றது தான். என் ஹஸ்பண்ட் நானுமே எடுப்போம். என் ஹஸ்பண்ட் எங்கே போனாலும் புக்ஸை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எப்படிப்பட்ட புக்ஸாக இருந்தாலும் அதை வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் நிறைய மோட்டிவேஷ்னல் புக்ஸ் நிறையா இருக்கும் எங்கள்கிட்ட. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். இதில் நிறையா புக்ஸ் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோட்டிவேஷ்னல் ஓரியன்டாக தான் இருக்கும். இதில் நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி, அங்கேருந்து நாங்கள் அந்த இடத்துல உள்ள புக்ஸ் அதை பற்றி அந்த ஊரை பற்றின விஷயங்கள் இந்த மாதிரி புக்ஸ்லாம் நிறையா வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி தான் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணது. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் இதை வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போதைக்கு இருக்கிற இப்போ ரீசெண்டாக வாங்கின புக்ஸ் தான் இது எல்லாமே. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் ரொம்ப மோட்டிவேஷ்னல் ஓரியன்ட் பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா, இந்த ரோண்டா பைரன் எழுதின அந்த சீக்ரெட் புக்ஸ் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப பாசிட்டிவாக நம்ம வேணும், பாசிட்டிவிட்டி நமக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புக்ஸ் நம்ம படித்தோம்னாக்கா நிச்சயமாக ஒரு சேஞ்ச் கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில். ஸோ நம்ம லைஃப் ஒரு சேஞ்ச் கொடுக்கும் கண்டிப்பாக இது. ஸோ இது பார்த்திங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புக்ஸ் தான் இது சீக்ரெட்ன்ற ரொம்ப ரொம்ப ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறதுலாம் இந்த புக்ஸ் ரொம்பவே கொடுக்கும். ஸோ இது நாங்கள் இதை கனெக்ஷனில் வாங்கினோம். இது இப்போ ஆன்லைனில் கூட கிடைக்கும், அமேசான்லலாம் கூட கிடைக்குது. ஸோ நீங்களும் இது மாதிரி புக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த புக்கையே பார்த்திங்கனாக்கா இது ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். ஸோ இதையே சுருக்கி செந்தமிழன் அப்படிங்கிறவங்க ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அதான் இந்த வேட்டல் அப்படிங்கிற புக்கு. இதுவும் இதை பாயிண்ட் பண்ணது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புக்கும் படித்து பார்த்தோன்னாக்கா ரொம்ப நம்ம என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறத நம்ம அடையிறதுக்கு இந்த புக்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுனதுனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு புக்ஸும் ஒவ்வொரு இடம் போனப்போ வாங்குறது. இந்த புக் பார்த்திங்கனாக்கா தமிழ் மரபும் முருக வழிபாட்டு நெறியும் அப்படின்ட்டு இது நாங்கள் பழனியில் வாங்கினது. அது மாதிரி இந்த புக் பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. அனாட்டபிக் செவிவழி தொடு சிகிச்சை அப்படின்ட்டு ஹீலர் பாஸ்கர் எழுதினது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் வாங்கினது தான். இது பார்த்திங்கனாக்கா உயிர் காக்கும் உணவு மருத்துவம். நம்ம எப்படி சமைக்காமலே உணவுங்களை நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி எல்லா புக்ஸுமே பார்த்திங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறையா இதில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதும் இருக்கும். அப்புறம் விங்ஸ் ஆஃப் ஃபயர் இருக்கும், அப்துல் கலாம் எழுதினது. இந்த மாதிரி எல்லா புக்ஸுமே என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி புக்ஸ்லாம் நான் படிக்கும்போது நிச்சயமாக ஒரு சேஞ்ச் நமக்குள்ளே கிடைக்கும். ஸோ நீங்களும் இதை போல் வாங்கி ட்ரை பண்ணி படித்து பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலிமா நான் எப்படிலாம் வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மாதிரி இந்த மேஜிக் புக் இந்த மாயாஜாலம் அப்படிங்கிறது இருக்குது. இது மேஜிக்னு இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு மேஜிக் மாதிரியே நம்ம லைஃப்பில் நம்ம வேணுங்கிறத இது மேஜிக் மூலயமா நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படிங்கிறதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம லைஃப்பில் ஒரு பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை கொடுக்கும். ரொம்ப நம்ம இந்த லைஃப் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு டென்ஷன் அப்படி ஹரிபரியாக தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும்போது ஒரு ப்ளசன்ட் ஆஃப் மைண்ட், ஒரு பீஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்டது தான். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா யோகா புக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது என் தம்பியோடது. அப்புறம் ராமானுஜர் பற்றின புக்ஸ்,
அப்புறம் இதில் வந்து நிறையா குழந்தைங்களுக்கான நிறையா புக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பண்பு கதைகள், இந்த மாதிரி மனிதம் வளர்க்கும் பண்பு கதைகள் அப்படின்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ரியலாக நடந்ததை வந்து எழுதி வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நிச்சயமாக அவங்க வந்து லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வாழ்வாங்க. அதுக்காக அது மாதிரி நிறையா புக்ஸ் இருக்குது. அது மாதிரி இந்த புக் பார்த்திங்கனாக்கா ஜேம்ஸ் ஆலன் அப்படிங்கிறவங்க வாழ்க்கையை அமைக்கும் எண்ணங்கள், இந்த மாதிரியான புக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து டைம் இருக்கும்போதெல்லாம் வந்து எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ சூப்பராக அந்த புக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வந்து இதை உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். அப்புறம் இந்த புக்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா பூஜைக்கான புக்ஸ், இதெல்லாம் நிறையா பாட்டெல்லாம் இருக்க மாதிரியான புக்ஸு அந்த மாதிரி தான். அப்புறம் இதெல்லாம் வந்து மேகசின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கோயிலுக்கெலாம் போனாங்கனாக்கா அந்த கோயிலை பற்றின விஷயங்கள், இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி உள்ள திங்ஸ் இதெல்லாம். ஸோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.